Hello friends, welcome back to Prabhu M YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாவட்ட வாரியாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், கும்பகோணம், விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், ஈரோடு பல்வேறு மாவட்டங்களில் இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. 100க்கு மேற்பட்ட கடிதங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. எப்படி விண்ணப்பிப்பதுன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோ விடுவதற்கான பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஃபோட்டோவுக்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரரின் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். ஆனா பெண்ணா 3ஆம் பாலினமான்றதை எழுதிருங்க. அடுத்த தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, ஜாதி, விண்ணப்பதாரரின் பொது கல்வி தகுதி, ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், விண்ணப்பதாரர் நாட்டுப்புற கலையில் தகுதி இருப்பின் அதன் விவரம் எழுத வேண்டும். தாய்மொழி எழுத, பேச மற்றும் படிக்க தெரிந்த மொழி. பயிற்றுனர் பணிக்கு விண்ணப்பிக்கும் பாடப்பிரிவு. ஸோ எந்த பாடப்பிரிவில் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதை எழுதணும். பணி அனுபவம் ஆண்டுகள். ஆசிரியர் பணி அனுபவம், கலைஞராக பணி அனுபவம், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக பணி அனுபவம். பணி அனுபவத்திற்கான சான்றிதழ்கள், மாவட்ட, மாநில, தேசிய விருதுகள் பெற்றுள்ள விவரம், தற்போது வசிக்கும் முகவரி. ஸோ தற்போது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த முகவரி, நிலையான முகவரி, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடம், நாளை எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுவிடுங்க. பெற்றோர், கணவர், பாதுகாவலர் கையொப்பம். ஸோ இந்த இடத்துல போடணும். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர், கணவர், பாதுகாவலர் கையொப்பம் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்றது நீங்கள் பார்த்து சைன் வாங்கிக்கிங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா 5/1/2024க்குள் அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும்னு கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ அது நான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ விண்ணப்பிக்கும்போது கரெக்டாக விண்ணப்பிங்க, ரைட்டுங்களா? ஸோ எந்த அலுவலகன்றது பார்த்து விண்ணப்பிங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் பார்த்தீங்கன்னா ₹10க்கான அஞ்சல் விலை ஒட்டிய முழு முகவரியுடன் கூடிய தபால் கவர் ஒன்று சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது எந்த அலுவலகன்றது கரெக்டாக பார்த்து விண்ணப்பிங்க, ரைட்டுங்களா? ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்கன்னா பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்றுனர் மேற்பார்வையாளர் பணியிடத்திற்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. பயிற்சி மையம் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பயிற்சி மையம் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பயிற்றுவிக்கப்படும் கலைகள், பயிற்றுனர் பணியிடங்களின் எண்ணிக்கை, மேற்பார்வையாளர் பணியிடங்கள் எத்தனைன்றது கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தாக மிகவும் முக்கியமான விஷயம் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள்லாம் எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணுன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து விண்ணப்பிங்க. இதில் பார்த்தீங்கன்னா
பயிற்சி மையம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 வந்து கொடுத்துருக்குறாங்க, ரைட்டுங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 104 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பயிற்றுனர் பார்த்தீங்கன்னா 100 காலிடங்கள், மேற்பார்வையாளர் பார்த்தீங்கன்னா 4 காலிடங்கள், டோட்டலாக 104 காலிடங்கள். பயிற்சி மையம் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னை, தப்பாட்டம் 1, நையாண்டி மேளம் 1, நாடகம் 1, காணாப்பாட்டு 1, டோட்டலாக 4 வேகன்சி. அரசு கலைக்கல்லூரி சென்னை, தப்பாட்டம் 1, ஒயிலாட்டம் 1, சிலம்பாட்டம் 1, புரவியாட்டம் 1, டோட்டல் 4. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசினர் கட்டட மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரம், சிலம்பாட்டம் 1, ஒயிலாட்டம் 1, தப்பாட்டம் 1, தெருக்கூத்து 1, டோட்டலாக 4 வேகன்சி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி, மாவட்ட அரசு இசைப்பள்ளி காஞ்சிபுரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கட்டைக்கூத்து 1, கை சிலம்பாட்டம் 1, புலியாட்டம் 1, தப்பாட்டம் 1, டோட்டலாக 4. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருவண்ணாமலை, கட்டைக்கூத்து 1, பெரிய மேளம் 1, கரகாட்டம் 1, பம்பை மேளம் 1, 4 வேகன்சி. இல்லை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னையும், அரசு கலைக்கல்லூரி சென்னை, அரசினர் கட்டட மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரம், மாவட்ட அரசு இசைப்பள்ளி காஞ்சிபுரம், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருவண்ணாமலை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் சதாவரம், கோட்டை காவல் கிராமம், சின்ன காஞ்சிபுரம், ஓரிக்கை அஞ்சல், காஞ்சிபுரம் 631502 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும், ரைட்டுங்களா. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி சேலம், சிலம்பாட்டம் 1, தப்பாட்டம் 1, கோல்கால் ஆட்டம் 1, பொம்மலாட்டம் 1, 4 வேகன்சி. மாவட்ட அரசு இசைப்பள்ளி கிருஷ்ணகிரி, நாடகம் 1, பம்பை ஆட்டம் 1, கை சிலம்பாட்டம் 1, சேவை ஆட்டம் 1, 4. மாவட்ட அரசு இசைப்பள்ளி சேலம், மாவட்ட அரசு இசைப்பள்ளி கிருஷ்ணகிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் தளவாய்ப்பட்டி, திருப்பதி கவுண்டனூர் சாலை, ஐயம் பெருமாப்பட்டி அஞ்சல், சேலம் 636302 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா மண்டல கலை பண்பாட்டு மையம் தஞ்சாவூர், கரகாட்டம் 1, பொய்க்கால் குதிரை 1, காவடி ஆட்டம் 1, நையாண்டி மேளம் நாதஸ்வரம் 1, டோட்டலாக 4. தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி திருவையாறு, பின்னல் கோலாட்டம் 1, காவடி ஆட்டம் 1, தப்பாட்டம், இசை நாடகம் 1, டோட்டலாக 4. அரசு கலை கல்லூரி கும்பகோணம், கரகாட்டம் 1, தப்பாட்டம் 1, பொம்மலாட்டம் 1, சிலம்பாட்டம் 1. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி விழுப்புரம், தெருக்கூத்து 1, காவடி ஆட்டம் 1, தப்பாட்டம் 1, சிலம்பாட்டம் 1, 4 வேகன்சி. விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாவட்ட அரசு இசைப்பள்ளி கடலூர், கரகாட்டம் 1, வில்லுப்பாட்டு 1, தெருக்கூத்து 1, நையாண்டி மேளம் தவில் 1, 4 வேகன்சி. மேற்பார்வையாளர் ஒரு போஸ்ட்டு. அதுக்கு அடுத்தக்க பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருவாரூர், கரகாட்டம் 1, மயிலாட்டம் 1, காவடியாட்டம் 1, புலியாட்டம் 1, 4 வேகன்சி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி சீர்காழி, பொம்மலாட்டம் 1, சாமியாட்டம் 1, நையாண்டி மேளம் 1, தப்பாட்டம் 1, 4 வேகன்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மண்டல கலை பண்பாட்டு மையம் தஞ்சாவூரும்,
தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி திருவையாறு, அரசு கலைக்கல்லூரி கும்பகோணம், மாவட்ட அரசு இசைப்பள்ளி விழுப்புரம், மாவட்ட அரசு இசைப்பள்ளி கடலூர், மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருவாரூர், மாவட்ட அரசு இசைப்பள்ளி சீர்காழி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, உதவி இயக்குனர், மண்டல கலை பண்பாட்டு மையம், மண்டல கயிறு வாரியம் அலுவலகம் அருகில், வல்லம் சாலை, பிள்ளையார்பட்டி அஞ்சல், தஞ்சாவூர் 613403. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி பெரம்பலூர், கரகாட்டம், தப்பாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம் டோட்டல் 4. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி கரூர், தேவராட்டம், இசை நாடகம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் 4. மாவட்ட அரசு இசைப்பள்ளி புதுக்கோட்டை, நாடகம், தப்பாட்டம், கிராமிய பாட்டு, கரகாட்டம் டோட்டலாக 4 வேகன்சி. மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருச்சிராப்பள்ளி, நாடகம், கரகாட்டம், பின்னல், கோலாட்டம், சக்கையாட்டம், சாட்டை குச்சி ஆட்டம் 4 வேகன்சி, மேற்பார்வையாளர் 1. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும்னா பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த மையத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர், மண்டல கலை பண்பாட்டு மையம், எண் 32, நைட் சாயில், டெம்போ சாலை, மூலத்தோப்பு, மேலூர் ரோடு, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி 620006. அதுக்கு அடுத்ததாங்க தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மதுரை, தப்பாட்டம், மரக்காலாட்டம், இசை நாடகம், கரகாட்டம் 4 வேகன்சி. மாவட்ட அரசு இசைப்பள்ளி ராமநாதபுரம், தப்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் 4, மேற்பார்வையாளர் 1. மாவட்ட அரசு இசைப்பள்ளி சிவகங்கை, ஒயிலாட்டம், தெம்மாங்கு பாட்டு, தப்பாட்டம், நாடகம் 4. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை. ஸோ இந்த மையத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர், மண்டல கலை பண்பாட்டு மையம், பாரதி உலா முதல் தெரு, தல்லாக்குளம், மதுரை 625002 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருநெல்வேலி, இதில் பார்த்தீங்கன்னா கரகாட்டம், கணியன்கூத்து, நாட்டுப்புற பாட்டு, நையாண்டி மேளம் 4 வேகன்சி. மாவட்ட அரசு இசைப்பள்ளி தூத்துக்குடி, ஒயிலாட்டம், தேவராட்டம், கழியல் ஆட்டம், வில்லுப்பாட்டு 4 வேகன்சி. திருநெல்வேலி, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மையத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர், மண்டல கலை பண்பாட்டு மையம், 870/21, அரசு அலுவலர், குடியிருப்பு, திருநெல்வேலி 627007 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி கோயம்புத்தூர், துடும்பாட்டம், சிக்காட்டம், காவடி ஆட்டம், வள்ளி கும்மி 4 வேகன்சி. மாவட்ட அரசு இசைப்பள்ளி ஈரோடு, தப்பாட்டம், சிலம்பாட்டம், தெருக்கூத்து, கும்மி, கோலாட்டம் 4 வேகன்சி. கோயம்புத்தூர், ஈரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர், மண்டல கலை பண்பாட்டு மையம், தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி வளாகம், செட்டிப்பாளையம் பிரிவு ரோடு, மலுமிச்சம்பட்டி அஞ்சல், கோயம்புத்தூர் 640150 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும். சில பார்த்தீங்கன்னா பயிற்றுனர் பார்த்தீங்கன்னா 100 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மேற்பார்வையாளர் பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.